Namaskaram. Before we go into the video, I will just take 1 minute of your time. My name is Sriram Hari. I am a grandson of Palakkad Rama Bhagavathar and I am very happy to meet you all through this 100 Agraharams project. It is my endeavor to document each Agraharam with videos, images, interviews with people, collecting data points which include demographics and put them all into a website which is accessible by everyone. எல்லாரும் இந்த வெப்சைட்டை பார்க்குற மாதிரி செய்யணுங்கிறது என்னோட ஆக்கிரகம். இந்த வீடியோவில் நிறைய பெரியவா பேசியிருப்பா இந்த அக்ரஹாரத்தை பற்றி, நிறைய ஹிஸ்ட்ரி பாயிண்ட்ஸு, டீட்டெயிலு, பின்ன நடக்கிற ரிச்சுவல்ஸு, வேரியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்த பற்றியும் பேசியிருப்பா. My request to you is, whoever is seeing this video, if you belong to this agraharam or if your elders belong to this agraharam or if you have more data about this agraharam, kindly share it with me on the WhatsApp number which is given below. This data will go into the same website and enrich all the people who are watching it. This is my kind request to you all. Namaskaram. നമസ്കാരം. ഞാൻ NR മഹാദേവൻ, അഡ്വക്കേറ്റ്, നെച്ചൂർ ഗ്രാമജന ബ്രഹ്മസത്തോട് സെക്രട്ടറിയാണ്. 94லேருந்து செக்ரட்டரியாக இருக்கேன். PN சுப்பிரமணியனும் எங்கள் கிராம பிரசிடெண்ட்டு. அவர் ஒரு 40 வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருக்கார். 2012 நம்ம கும்பாபிஷேகம் நடத்தினோம். இப்போ 2025 கும்பாபிஷேகம் நடத்துறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதோடு அனுபந்தித்து கொடிமரம் எல்லாம் புதுசாக வச்சுருக்கோம். கொடிமரத்தோடு இந்த கல்படவெல்லாம் மாற்றி புதுசாக பண்ணியிருக்கோம். இதில் என்ன விசேஷம் கேட்டதுன்னா, இந்த கொடிமரம் நாங்கள் விளக்கி பழைய கொடிமரம் மாற்றி வர்த்த அதுக்கு அடியிலேருந்து ஒரு ஆமை கூர்மாவதாரம், அது பகவான் சாட்சால் பகவான் இந்த கொடிமரம் தாங்கிறது ஆமை தானே, கூர்மம் தானே நம்ம விசுவாசம். அப்போ பகவான் 8 அடிக்கு அடியில் வெறும் மண்ணுக்குள்ளே இருந்தார். அதை எடுத்து நாங்கள் குளத்தில் கொண்டு போட்டோம். அது ஒரு பெரிய ഈശ്വരാനുഗ്രഹമായിട്ട് ഞങ്ങൾ കരുതണം. പിന്നെ இந்த கிராமத்தை பற்றி சொல்லப்போனால், இந்த கிராமம் ஒரு 10-500 வருஷம் பழக்கமுள்ள கிராமம் എന്നൊക്കെ நாங்கள் கேட்டிருக்கோம். பண்டு இங்கே நொச்சுள்ளி சொல்லி பேர் இந்த கிராமத்துக்கு. நொச்சுள்ளி அக்ரஹாரம் நம்பூதிரிமார் இருந்தால் இங்கே. അപ്പോൾ അവ കാലക്രമേണ நம்ம தமிழ் பிராமின்ஸ் வந்த சமயத்தில் அவள் இந்த கிராமத்தில் வந்து ஒழிஞ்சு போனால்
போகிற சமயத்தில் நம்ம பிராமின்ஸுக்கு இந்த கோவில் கொடுத்துட்டு போனான்னாக்கும் ஐதீகம். அந்த சமயத்தில் இங்கே இந்த கோவில் வந்து വനദുർഗയാണ് ഇരുന്നത്. നമ്പൂതിരി വിശ്വാസ പ്രമാണം വനദുർഗയായിട്ടാണ് ഇരുന്നത്. இங்கெல்லாம் கோவில் இருந்து அன்றைக்கி அங்கே வேறு സ്ഥലത്തിലേക്ക് இருந்தது. அப்போ நம்ம பிராமின்ஸ் எல்லாம் ஏற்றெடுத்ததுக்கப்புறம் வனதுர்கையாயிட்டே கொண்டாடிட்டு இருந்தால் கொஞ்சம் வருஷம் 1940s வரைக்கும் அப்படி இருந்தது. அப்போ இடைக்கிடைக்கு இங்கே கிராமத்தில் நிறைய கலாமிட்டிஸு, வீடுகளில் எரிஞ்சு போகிறது, அப்படி தேரோட சக்கரத்தில் ஆடுவட்டெல்லாம் இருந்தது. அப்போ தேர் நிறுத்துறதுக்கப்புறம் சக்கரத்தில் ஆடுவட்டெல்லாம் இருந்தது. எல்லாம் நம்ம பிராமின்ஸ் தமிழ் பிராமின்ஸோடைய அந்த ரூபத்தில் அது பറ്റാதுன்னு சொல்லி கண்டு தேவ பிரശ്നമെല്ലാം വെച്ച് பார்த்தപ്പോൾ ഭഗവതിക്ക് பிராமணால் பூஜை பண்ணுறது அதமத்தில் வேண்டாம், நல்ல രീതിയിൽ വേണമെന്നുള്ള തീരുമാനം വന്നത്. അപ്പോഴേക്കും വനദുർഗയെ നമ്മളെല്ലാമ ചേർന്ന് ശാന്തി ദുർഗാ പരമേശ്വരി, ഇപ്പോൾ അമ്പാളുടെ പേര് ശ്രീ ശാന്തി ദുർഗാ പരമേശ്വരി, നെച്ചൂർ சாந்தி எப்போவுமே சாந்தமான பாவமாக இருக்கும். பண்டெல்லாம் இங்கே குளத்துக்கு கோவிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது. பண்டெல்லாம் சொல்லுவாள் துர்கையெல்லாம் நடந்து போகிறது நிறைய பேர் பார்த்துருக்கா இருந்தாலும் சொல்லுவாள். இப்போ சாந்தி துர்கா பரமேஸ்வரி நிறைய ഒരുപാട് ആൾക്കാർക്ക് അമ്മൻ ദർശനം കൊടുത്തിരിക്കാർ. புட்டா விழுப்புரத்தில் அம்மன் மேலும் சொல்லலாம். இங்கே இந்த கோவில் பகவதி கோவில் கூட பகவதினு கூப்பிடுவோம். பகவதி கோவில் கூடாமல் நமக்கு இங்கே சிவன் கோவில் இருக்குது. விசாலாட்சி சமேத விஸ்வேஸ்வர சுவாமி க்ஷேத்திரம் இருக்குது. அதுவும் இங்கே நம்ம கிராமத்துக்குள்ளதான் இப்போ இருக்குது. முன்னே வெளியில் இருந்தது. அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சோம். 1940s இந்த பூஜாரிக்கு அன்னைக்கு போய் பூஜை பண்ணுறதுக்குள்ள புத்திமுட்டெல்லாம் கண்டப்போ அங்கேருந்து அந்த கோவில் சிவன் கோவில், சிவன், விசாலாட்சி, கணபதி, மகாகணபதி, ஐயப்பன், இந்த 4 பிரதிஷ்டை அந்த கோவில் இருக்குது. பகவதி கூட முருகனும் விக்னேஸ்வரனும் இருக்கா. அந்த பக்கம் லட்சுமி நாராயண பெருமாள் கிருஷ்ணன் கோவிலில் கூப்பிட்டு இருந்தோம். ലാസ്റ്റ് 2012 കുംഭാഭിഷേകത്തോടനുബന്ധിച്ച് പ്രശ്നമെല്ലാം വെച്ച് பார்த்தപ്പോൾ അപ്പോൾ വാദ്യാർ കൃഷ്ണൻ കൂടെ அந்த சமயத்தில் வாத்தியார் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருந்தார். அப்படி அவர் எத்தனையோ 20 வருஷமாக 25 வருஷமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி வந்தപ്പോൾ அங்கே கிருஷ்ணனுக்கு பகரம் லட்சுமி நாராயண பெருமாளுடைய ப்ரெசன்ஸ் வந்து சொல்லி கண்டுருக்காங்க. അപ്പോൾ അടുത്ത ഇതോടുകൂടി അത് ലക്ഷ്മി നാരായണ പെരുമാളാക്കി മാറ്റിയിട്ട് നമ്മൾ നടത്തുന്നത്. ഇപ്പോൾ ആഴ്വാരാക്കും അത് പൂജ பண்ணிட்டுருக்கார். தந்திரி இப்போ நித்தியபூஜைக்கு ஒரு ஜெயகிருஷ்ண ஆழ்வார் இருக்கார். இங்கே நம்ம பகவதி கோவில்லையும் சிவன் கோவில்லையும் வில்லாதிநாதன்கிறவராக்கும் பூஜை பண்ணுறார். அவர் ஒரு 25 வருஷமாச்சு அவரும் பண்ணிட்டுருக்கார். இப்போ 2025 நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் இங்கே பகவதி கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாலாலயம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் இனி பகவதி கோவிலுக்குள்ள ஸ்ரீகோவில், சிவன் கோவிலில் ஸ்ரீகோவில் எல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு நடக்குது. ஆദ്യமாக அந்த கொடிமரம் ஒர்க் முடிச்சாச்சு. இனி கொடிமரத்தோட உள்ள இதை பற ஸ்தாபிக்கணும். பறையாக்கும் மெயினாയിട്ട് வரணும். அது സ്ഥാപിച്ചதுக்கப்புறம் ബാക്കി എല്ലാം ഏർപ്പാട് பண்ணலாம். 2025 മെയ് മാസം ഏപ്രിൽ മേലെ കുംഭാഭിഷേകം നടത്തണമെന്നാക്കും ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന. അത് ഭഗവതിയുടെ ഇച്ഛ പ്രകാരം നടക്കുമെന്ന് വിശ്വസിക്കണം. ചിന്നൊരു ഗ്രാമം തന്നെ ഏകദേശം ഒരു പണ്ടെല്ലാം നിറയെ ആൾക്കാരുണ്ടാ. പ്രസിഡന്റ് കൂടെല്ലാം ചൊല്ലുവാർ ഓരോ വീട്ടിലെയും 8-10 കുട്ടികളെല്ലാം ഇരുന്നത്. ഏകദേശം 40-50 വീട് ഇരുന്ന് കൊല്ലുക. ഇപ്പോൾ ഒരു ബ്രാഹ്മിൻ സെറ്റിൽമെൻറ്റ് ചൊല്ലി பார்த்தால்னா ഇപ്പോൾ ഒരു 15 വീട് இருக்கும். 15 കുടുംബം താമസിക്കുന്നത് ആൾമോസ്റ്റ്. ബാക്കി നോൺ ബ്രാഹ്മിൻസും ഇരിക്കുക, നോൺ ഹിന്ദുസും 1-2 പേര് വന്നിരിക്കുക. പക്ഷെ അവളും இங்கே ஒரு மாஷ் இருந்தார், அரபி மாஷ். அவர் இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹிந்து பிராமினே ஆகிட்டார். ஃபேமிலியே அவள் இது கழிக்க மாட்டான். அப்படிலாம் இருந்து இப்போ அவரும் போயாச்சு. இப்போது இந்த கிராமத்தில் நான் பிராமின்ஸ் எல்லாம் ஒரு 10-25 பேர், பிராமின்ஸ் ഒരു 3 പേരുണ്ട്. ചിന്നൊരു ഗ്രാമം തന്നെ. ഒരു ഗ്രാമത്തിലെ ഫേമസ് ആളുകളെല്ലാം കേട്ടാൽ இந்த ഗ്രാമത്തിൽ നെച്ചൂരിലെ മുമ്പ് ഘനപാടികൾ നെച്ചൂരോട് ഓരോ ഇതും വേദം ചൊല്ലുക. അത്ര ഘനപാടികൾ ഇരുന്നിരിക്കുക. തിരുപ്പതിയിൽ പോയിട്ട് എന്നോട് അപ്പാവുടെ മാമ തിരുപ്പതിയിൽ പോയിട്ട് ഘനം ചൊല്ലി കങ്കണമെല്ലാം വാങ്ങി തിരുപ്പതിയിൽ നിന്ന് പെൻഷനെല്ലാം വാങ്ങി. അവർ ഇറന്നു പോകുന്നത് വരയ്ക്കും പെൻഷനെല്ലാം വാങ്ങിയിട്ടില്ല. നെച്ചൂർ ഘനപാടികൾ ചൊല്ലുക. പിന്നെ ശാസ്ത്രികൾ അവരുടെ 2ാം ஜென்ரேஷன் எல்லாம் ഇപ്പോൾ வேதம் பாராயணம் பண்ணிகிட்ருக்கா, அத்தியனம் பண்ணிகிட்ருக்கா, உபாத்தியாயம் பண்ணிகிட்ருக்கா കൃഷ്ണശാസ്ത്രികൾ. പറയും ഓരോ ശാസ്ത്രികൾക്കും ഘനപാടികൾക്കും ഇங்கே ഒരു കുറവും ഇരിക്കലേ. പക്ഷേ ഇപ്പോൾ എന്നാ தெரியல, வெளியில் இருந்தக்க நம்ம கிராமத்துக்கு வாத்தியாரை கூட்டின்னு வரோம்.
அது சிதம்பர வாத்தியாரும் அவரோட புத்திரன் கேசுவுமாக்கும் இங்கே வந்து கிராம வாத்தியாராக இருந்து ஒரு அவளும் வந்து ஒரு 10 வருஷமாச்சு பண்ணிட்டு இருக்கா. எல்லா வருஷமும் தேருக்கும் எல்லாம் வந்து அவள் சிட்டவட்டமாக பண்ணி தருவா. கொடுவாயூர் பெரிய கிராமம், கொடுவாயூரில் அந்த கேரளபுரம் சொல்லுவாள், அது பெரிய கிராமம். அங்கே நிறைய வாத்தியார் மாதிரிலாம் இருக்கா. இப்போ இங்கே ஒரு நம்ம இந்த கிருஷ்ணதீட்சிதருங்களுடைய பையன் அவர் வந்து சுந்தரேஸ்வரன், அவர் இப்போது காலடி സർവകലാശാലയിலேருந்து சம்ஸ்கிருதம் டாக்டராக சம்ஸ்கிருதம் பண்டிட்டு அவர் ரிட்டையரில் ஆயாச்சு. ஒரு வேத பாடசாலை இங்கே தொடங்கணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்கார். அவருடைய இடமெல்லாம் இருக்குது, அதுக்கு பிராரம்ப ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. எப்படின்னு കുംഭാഭിഷേകം കഴിഞ്ഞ് അടുത്ത വർഷത്തേക്കുള്ള വേദ പാഠശാലയുടെ ഫസ്റ്റ് ഒരു സ്റ്റേജ് നടക്കുന്നു വിശ്വസിക്കണം. പിന്നെ നെച്ചൂർ ഈസ് ഫേമസ് ഫോർ നെച്ചൂർ വെങ്കട്ടരാമൻ, അവരിപ്പോൾ മഹാസ്വാമിയായിട്ടാണ്. അപ്പോൾ നെച്ചൂർ കൊഞ്ചമല്ല ചൊല്ലപ്പോനെ ഒരുപാട് നാளைக்கு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்திருக்கள். அக்ரஹாரத்துடைய ഭാഗമായിട്ട് നെച്ചൂരിലേയും ചേർത്തത് ரொம்ப சந்தோஷம். 100 அக்ரஹாரம் நான் நிறைய பார்த்துருக்கேன், என்னுடைய அதிலொரு பார்ட்டானதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த 2 சின்னொரு கிராமம் தான், எல்லாமே ஒரு 100-200 மீட்டர் ഒരു തെക്ക് വടക്കൊരു വഴി കിഴക്ക് പടിഞ്ഞാറ് ഒരു വഴി, എല്ലാമേ ഒരു 100-200 മീറ്റർ. ഇതിൽ രഥോത്സവമൊക്കെ ഞങ്ങൾ മെയിനാக നടത്തണം. രഥോത്സവം സ്പെഷ്യൽ ഭഗവതിക്ക് രഥോത്സവം നടത്തുന്ന ഒരൊറ്റ ഗ്രാമം നെച്ചൂരിത് അമ്പാൾക്ക്. ബാക്കിയെല്ലാം നിങ്ങൾ ശിവനുക്കും മുരുകനുക്കും വിഷ്ണുവുക്കും എല്ലാം രഥോത്സവം എടുക്കും. അമ്പാൾക്ക് ഭഗവതിക്കും ചൊല്ലി മാത്രമായിട്ട് രഥോത്സവം നെച്ചൂരിൽ മാത്രം തന്നെ നടക്കും. അത് നെച്ചൂർ സ്പെഷ്യൽ ഇന്നും തന്നെ കിട്ടുന്ന അമ്പാൾ പടിഞ്ഞാറ് ഭാഗത്തേക്കും ഉക്കാണ്ടിരിക്കുക, എല്ലാ കോവിലും കിഴക്ക് ഭാഗത്തും ഉക്കാണ്ടിരിക്കുക. நம்ம ஊரில் ஸ்பெஷாலிட்டி இது 1927 மகாபெரிவாள் இந்த கேரளா சைடு வந்த சமயத்தில் நெச்சூருக்கு வந்திருந்தாலும். அப்போ இங்கே வந்து பார்த்துட்டு அம்பாள் படிഞ്ഞാറ பார்த்துருக்கா ஸ்பெஷல் அம்பாள்னு சொல்லியிருந்தார். பின்னீடு ஒரு டைமில் இங்கே நெச்சூர் நம்ம எல்லாம் காஞ்சி பெரிவாளுடைய அங்கே தான் போய் எல்லாம் பெர்மிஷன்லாம் வாங்குகிறோம். ஒரு சமயத்தில் நெச்சூரில் ஒரு வித்வான் அங்கே போன சமயத்தில் நெச்சூரா அங்கே பகவதி படிഞ്ഞാറ பார்த்துட்டு பழகில் 20-30 இயர்ஸுக்கு அப்புறம் அவர் ஓர்மையோட கேட்டதாக சொல்லுவார். அவர் இங்கே வந்த உடனே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகமாக்கும் அம்பாளுடைய மெயின் மூல ஸ்லோகமாയിട്ട് நாங்கள் வச்சுருக்கோம். அதை ஸ்லோகத்தை பற்றி இங்கே ஒரு சித்திரமும் வச்சுருக்கோம். அது புக்கில் இருக்குது. அவர் சொன்னது மாத்திரமല്ല, அது அம்பாளுடைய இதுவும் அம்பாளுடைய சங்கு சக்கரம் என்னெல்லாம் வச்சுருக்காங்கிறதெல்லாம் மற்ற அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு நெச்சூருடைய ஸ்பெஷாலிட்டி கேட்டா. தேங்க்யூ. എൻ്റെ പേര് സുബ്ബരാമൻ, പക്ഷേ നിക് നെയിം ഈ ചുപ്പളു ചൊല്ലുക എന്നെ கிராமத்தில். இங்கே வந்து எங்கள் நெச்சூரில் 2 கிராமமும் உண்டு. அந்த கிராமத்துக்கிட்டேக்கும் கிராமத்திലേക്ക് എന്നോടാം. നെച്ചൂർ സ്കൂൾ പഠിച്ചത് കൊടുവായൂർ ഹൈസ്കൂള്, പിന്നെ ഇങ്ങേന്ന് കോളേജ് എല്ലാം നെച്ചൂരിൽ നിന്ന് പോയിട്ടിരുന്നു. അന്നൊക്കെല്ലാം நம்ம கிராமத்தில் எல்லாம் எங்கள் குட்டிக்காலத்தில் ஒரு 80-90 வீடு இருந்தது. இந்த கிராமத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டானாக்கா வைதிக சென்டராக்கும். இந்த கிராமம் முழுக்க வைதிகள் ஒரு காலத்தில் யாகம் பண்ணின இடமாக்கும் நெச்சூர் கிராமம். யாகம் பண்ணின தீட்சிதாள், പിന്നെ வேதபாராயணம் பண்ணுறதுக்கு இருக்கு யஜுஸ் சாமம் 4 வேதத்துக்கு மொழியில் எங்கும் போண்டா அப்படி இருந்து ஒரு கிராமமாக்கும். இப்போ எங்களுக்கு வாத்தியார் கொடுவாயூர்லேருந்து அங்கும் வர்றாரு. പിന്നെ இந்த கோவில் என்ன விசேஷம் கேட்டானாக்கா அன்றைக்கி பாடசாலை இல்லாட்டாலும் அன்றைக்கி பெரிய பெரிய கனவாடிகளெல்லாம் இங்கேயாக்கு நெட்ரூ பண்ணுவா சொல்லுவா. நெட்ரூ அப்போ இந்த கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவள் சாயந்தரம் தீபாரணம் எல்லாம் அவளுக்கு சொல்லிக் கொடுப்பான். அவன் இப்படி இது பாராயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அப்போ இந்த செவரை தொட்டால் கூடி நெச்சூரில் யஜுர்வேத பாராயணம் பண்ணுன்னு சொல்லுவாள். அத்தனை சாநித்தியமுள்ள இடமாக்கும். இவா ஃபேமிலி எல்லாம் பெரிய தீட்சிதாள் ஃபேமிலியாக்கும். യജ്ഞേശ്വര ദീക്ഷർ ചൊല്ലുക അവളെല്ലാം. പിന്നെ വർണ്ണകർമ്മ കൃഷ്ണകനപാടി കൃഷ്ണശാസ്ത്രികൾ, പിന്നെ സുന്ദരവാദ്യാർ, ഇവളെല്ലാം പേര് ശങ്കരശാസ്ത്രി തൃശ്ശൂർ പാഠശാല മാഷ്, ഇവളെല്ലാം ഒരുപാട് പേര് ഇരുന്ന് ഇടമാക്കും. ഇപ്പോൾ എല്ലാം கொட்டுறதுக்கும் பாடுறதுக்கும் நாங்கள் ஒரு 5-6 பிராமணாக இருக்குது. எல்லா கிராமத்துலேயும் அப்படியான இருக்குது, പക്ഷേ நம்ம கிராமத்துலேயும் ஜாஸ்தியாக இருக்குது. പക്ഷേ கோவில் விசேஷங்கள் நன்னா நடக்கும். പിന്നെ വാ ചൊല്ലിപ്പോൾ അമ്പാളാക്കും ഇங்கே പ്രധാന ദൈവം
അമ്പാളാക്കും പെരിയ മേജർ ആയിട്ടുള്ള കോവിൽ അതൊക്കെ ഉപദേവന്മാരാക്കും ശിവൻ കോവിലും കൃഷ്ണൻ കോവിലും. കാര്യമാണുള്ളത് വന്നിട്ട് അമ്പാളിൻ്റെ സ്വയംഭൂവാക്കും ചൊന്നേനെ അന്നൊക്കെ ചൊന്നേനെ അമ്പാൾ സ്വയംഭൂവാക്കും. അപ്പോൾ പവർ കൂടും. ഞങ്ങളതിൽ ആരാധന മണി മുന്നേ വനതുർക്കിന്നാക്കും ചൊല്ലുക, ഞങ്ങളത് ശാന്തി തുർക്ക. അത് ശാന്തി തുർക്ക ആക്കത്തെ എങ്ക മാനേജ്മെൻ്റ് അല്ല, ഇതോട് ഓൾഡ് ഹിസ്റ്ററി வந்து മഹാദേവ സെക്രട്ടറി ചൊല്ലിയിരിപ്പാർ. നമ്പൂരാരന്മാരോട് ഇല്ലമാരുണ്ടാക്കുന്ന ഗ്രാമമെല്ലാം അതിൽ പൂർവികമാർ ഇതോട് ശരിയാനോട് അത് ചരിത്രം பார்த்தானாக்கா വൺ മിസ്റ്റർ നീലകണ്ഠൻ നമ്പൂതിരി ചൊല്ലിട്ട് അവരോടാക്കും இந்த സ്ഥാപനം കംപ്ലീറ്റാണ്. அவள் പിന്നെ എല്ലാ ഗ്രാമത്തിലും പാലക്കാട്ടിലെല്ലാം நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த சைட்லேருந்து வந்த பிராமணாளுக்கு தமிழ் பிராமணாளுக்கு இதை கொடுத்துட்டு அப்படி நெச்சூரில் செட்டில் பண்ண பிராமணாளுக்கு இதை கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த அக்ரஹாரத்தை சுற்றிட்டு ஒரு 100 ஏக்கராம் பகவதிக்கு சேர்ந்தாக்கும், இன்க்ளூடிங் தி லேண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தொடி எல்லாமா சேர்ந்துட்டு அப்படியாக்கும். எங்கேயுமே அந்நியர்கள் இருந்தപ്പോഴാക്കും இதை അന്നത്തെ പൂർവികന്മാർ ഇதை ശാന്തി ദുർഗയാക്കി, വനദുർഗയിലേന്ന് ശാന്തി ദുർഗയാക്കി സങ്കല്പം பண்ணியிருக்காங்க. ഇന്നൊക്കെ ശാന്തി ദുർഗ പരമേശ്വരി എന്നാണ് ചൊല്ലുക. മമ്മാളോട് കോവിലാനാലും ഇതോട് ഈക്വലുണ്ടാകുമ്പോൾ ചൊല്ലുക. പെരുവുമ്പ് മറ്റേ ഊട്ടക്കുളത്തിക്കാവ്, പല്ലശ്ശേനെ, മണിക്കുളത്തിക്കാവ് ഇതെല്ലാം ഒരു കമ്പാരിസണാ വർഷമത്തിൽ അതോട് പഴക്കങ്ങൾ அந்த അമ്പാളക്കും ഉണ്ട്. ഇതിൽ വിശേഷം എന്നാ കിട്ടുകയാണൊക്കെ അമ്പാൾക്ക് വിശേഷം മെയിനാണ് ബ്രഹ്മോത്സവം. മകരമാസം ആദ്യത്തെ വെള്ളിക്കിഴമയാക്കും ബ്രഹ്മോത്സവം, കൊടിയേറ്റി ഉത്സവമാക്കും ഇങ്ങ് ബ്രഹ്മാണ്ട. അതോട്ടി കൃഷ്ണൻ കോവിൽക്കും ശിവൻ കോവിൽക്കും അഭിഷേകങ്ങൾ എല്ലാം വൃത്തിയാ பண்ணுவோம். പിന്നെ അമ്പാൾക്ക് മാത്രം தான் എഴുന്നള്ളത്ത് இங்கே ரதோத்சவம். ബാക്കി இந்த கொடியேறின இறங்கிறது வரை அம்பாளோட ப்ரொசஷனும் டெய்லி எல்லா நாளைக்கும் உண்டாகும். പിന്നെ വൈദിക നന്നാ നടക്കും പാരായണങ്ങൾ, இந்த எல்லா நாளைக்கும் அபிஷேகവും നന്നാ നടക്കും രഥോത്സവത്തും போது. പിന്നെ നവരാത്രിക്ക് 10 നാളും വെടുപ്പാக அபிஷேகம் பண்ணுவோம். கார்த்தால அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வைப்போம். சாயந்தரம் அம்பாள் இது கொலு மண்டபம் சொல்லுவோம். இது கொலு மண்டபம் சொல்லுவோம். இங்கே அம்பாளை நவராத்திரிக்கு இங்கே கொலு வைப்போம். അതെല്ലാം കംപ്ലീറ്റാണ് നന്നാ വൃത്തിயாக നടക്കും. പിന്നെ രാത്രി പിന്നെ 9 നാളേക്ക് വാഴവെട്ടുണ്ട്. വാഴവെട്ടക്ക് പ്രൊസഷൻ പോയി അമ്പാൾ യുദ്ധം കഴിഞ്ഞ് ഇവിടെ വന്ന് അമ്പാൾ പിന്നെ നിവേദ്യം കൊടുക്കൽ എല്ലാം പതിവുമാരിയുള്ളൂ എല്ലാം കിടക്കും. പിന്നെ ബാക്കിയുള്ള വിശേഷങ്ങൾ പിന്നെ ശിവൻ കോവിൽക്ക് തിരുവാതിര, ശിവരാത്രി എല്ലാം വിപുലമായ അഭിഷേകമുണ്ട്. അതേമാതിരി കൃഷ്ണൻ കോവിൽ இந்த ഉത്സവത്തോടൊട്ടി അங்கேயும் കൊടിയേറ്റി ഉത്സവമുണ്ട്. പക്ഷേ ഭഗവാനെ വെളിയിൽ എടുക്കാൻ മാട്ടോ, ഉള്ളുക്കുള്ളിൽ എല്ലാം കാര്യങ്ങൾ അங்கேயும் വിപുലമായ അഭിഷേകങ്ങൾ വൃത്തിയെല്ലാം பண்ணுவோம். இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னாக்கா வெளியிலேருந்து தேருக்கு நன்னா நிறைய பேர் வருவாள் டிவோட்டிஸ். இந்த நெச்சூர் அடிமையானதுனால ഭഗവതി കോവിലാനതിനാൽ വെളിയിലേന്ത് NRIയും പിന്നെ ബോംബെ, കൽക്കട്ട, ഡൽഹി ഒരുപാട് പേരെടുക്കുക. അവളോട് സാന്നിധ്യവും ഇங்கே ഉണ്ടാകും. வெளியிலேருந்து எல்லோரும் வந்து நிறைய இது வரும். പിന്നെ எல்லாருக்கும் நாங்கள் ஒரு மாதிரி எல்லாம் க்ளீனாக பிளான் பண்ணுவோம். அன்னதானம் எல்லாம் பழிச்சு பிளான் பண்ணுவோம். இங்கே அட்டாச்சு ஒரு மண்டபம், பெரிய மண்டபம் கட்டியிருக்கோம். நல்ல மண்டபமாக்கும். அது சௌக்கியமாக சாப்பிட்றதுக்கோ அதுக்குள்ளே இதை பின்னால் இங்கே ஒரு விசேஷம் என்ன எனக்கு அம்மாளுக்கு பிரதானம் മഹാനിവേദ്യം ശാസ്ത്രീയമാക്കും. 101 തേങ്ങ, 2.5 അരിശി, ഇതോട് സാന്നിധ്യം 70 kg വെല്ലോ അതിലേന്ന് പാലെടുത്തിട്ട് ഉണ്ടാക്കും. അതിൻ്റെ മഹാനിവേദ്യം இந்த മണ്ഡപത്തിൽ നടക്കും. അതാകും പ്രധാനം. അപ്പോൾ അത് നിറയെ 8-10 ശാസ്ത്രത്തിൽ നടക്കും. ഇപ്പോൾ இந்த കാലാവസ്ഥയിൽ ഒരു ശാസ്ത്രത്തേക്ക് 50,000-40,000 ആകും. അപ്പോൾ തേருக்கு മാത്രം താൻ വെപ്പവും അതെല്ലാം വേസ്റ്റ് ആകും. പിന്നെ എല്ലാ നാളേക്കും அந்த വിശേഷങ്ങൾക്കെല്ലാം അന്നദാനവും ഉണ്ട്. அப்படி വൃത്തിയാണ് നടന്നുകൊണ്ടിருக்கு. எங்களுக்கு ஃபீல்டு ஃபோர்ஸு கம்மி, ஆள் இல்லை, பிராமணால் கம்மியாக இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா கிராமத்துலேயும் அதுதான். പക്ഷേ ഉള്ളത് நாங்களெல்லாம் വൃത്തിயாக നന്നാ നടത്തുகிறோம். எங்களுக்கு எப்படி முடியறதோ அது மாதிரி நன்னா நடத்துகிறோம் எல்லாருக்கும். പിന്നെ இந்த கிராமத்தில் வைதிகால சொன்னேன், அதே மாதிரி இந்த சங்கீதத்திலேயும் இந்த கிராமத்தில் ഒരുപാട് പേര് பெரிய பெரிய ആൾക്കാർ ഇരുന്നിട്ടുണ്ട്. അതാണ് ശ്രീരാമട്ട് ഒരിക്കൽ ചൊല്ലിയിരിക്കുകയും അതാണ് രാമഭാഗവതർ, ചെമ്പൈ വൈദ്യനാഥ ഭാഗവതർ, CS கிருஷ்ணய்யர் அவளோடெல்லாம் கான்டெம்பரரிஸாயிட்டு இந்த கிராமத்தில் பெரிய வித்வான்மார் இருந்தால் ஈரோடு விஸ்வநாதையர், என்ஆர் கிருஷ்ணய்யர், ஃப்ளூட் கிருஷ்ணய்யர், ஈரோடு விஸ்வநாதையர். அவர் ஈரோட்டில் போய் செட்டில் ஆனதுனால ஈரோடு விஸ்வநாதையர் ப்ராக்கெட்டில் என்ஆர் விஸ்வநாதையர் போட்டுக்குவார். அவளெல்லாம் பெரிய வயலினிஸ்ட்டு. செம்பை பாகவதருக்கு, ராமபாகவதருக்கு எல்லாம் வயலின் வாய்ச்ச வழக்கம். ഫ്ലൂട്ട് കൃഷ്ണയ്യർ, രാമഭാഗവതർ ഇവാളെല്ലാം ആക്കും. ദേ ആർ ദി മെയിൻ ബാക്ക് ബോൺ ഓഫ് ദി കൽപ്പാത്തി ത്യാഗരാജ ആരാധന തുടങ്ങിയ 100 കൊല്ലം. അതിലെ മെയിനാக ஒர்க் பண்ணது NR கிருஷ்ணய்யராக்கும்.
நெச்சூர் அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே இருக்குது பார்த்துருப்பீங்க நீங்கள் இதில் வந்துவிட்டு அதில் இருக்க மெயினாக இப்போ அவளோட ஃபேமிலி கிரேட் கிராண்ட் சன்ஸ் அவள்லாம் ஈரோடில் இருக்கா பெங்களூர் அவள்லாம் வந்துட்டு இருக்கா அவளோட സപ്പോർട്ട് എല്ലാം ഉണ്ട് അതിൽ 1-2 പേരാക്കും ദുബായിലെല്ലാം പല പേരും ഇരിക്കുക അതൊരു സാന്നിധ്യം அந்த கர்நாடக சங்கீதத்துக்கும் நெச்சூர் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கான்னு நீங்கள் அதில் உதாரணம் பண்ணணும் அதுவும் என்ன ராமபகதூர் கண்டெம்பரரி சமகாலிகமாக அவளோட குரூப் ஃபோட்டோ நீ இருக்கா பார்த்துருப்பாய் எனக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ இருந்தா அதில் சிஎஸ் கிருஷ்ணய்யர் ஈரோடு விஸ்வநாதையர் என்ஆர் கிருஷ்ணய்யர் கல்பாத்தி ராமநாதன் பால்காட் மணியையர் 5 பேரோட ஃபோட்டோ என்னோட ஆல்பத்தில் ஒன்று இருக்குது அது ஒன்றும் எனக்கு தரல விசேஷங்கள் நல்லா நடக்குது நாங்கள் இருந்த ஒரு 8-10 பேரானாலும் நாங்கள் ஒருமையோட കൂട്ടായ്മയോടെ എല്ലാ കാര്യങ്ങളും വൃത്തിയായി ചേരും கோவிலில் ஒரு காரியம் கொண்டும் எங்களுக்கு பகவதி தான் மெயின் பகவதியை விட்டு தான் எங்களுக்கு எல்லாம் அப்போ இதில் ஒரு போராய்மையும் இல்லாக்கி நன்னா செய்துருக்கோம் அதுக்கு அம்பாளோட அனுகிரகத்தில் வெளியிலேருந்தும் பைசா வந்துட்டுருக்கு எங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் நன்னா நடந்துட்டுருக்கு இப்போ பழைய மாதிரி இல்லை இப்போ அம்மா நெச்சூரோட பேர் எல்லோரும் பல കാര്യങ്ങളും തിരിച്ച് അത് അഡ്വാൻറ്റേജ് ഇங்கே നെച്ചൂർ വെങ്കട്ടരാമൻ இருந்தார் இப்போ അഡീഷണലാக അവരോട് ഒരു സാന്നിധ്യവും ഇതാச்சு ഇപ്പോൾ അവർ பெரிய சாமியாராயிட்டாரே അപ്പോൾ അതൊരു പ്ലസ് പോയിൻറ്റും നെച്ചൂരിലുണ്ട് இப்போ 2025 கும்பாபிஷேகம் பிளான் பண்ணுறோம் அந்த நெச்சூரிலேருந்து அடிமைக்காவுன்னு அதனாலேயாக்கும் ஒருபாடு வரும் இப்போ பாலக்காடில் உங்களுக்கு இது மாதிரி இருக்கல கிருஷ்ணன் கோவில் சிவன் கோவில்னு எல்லாம் இருக்க கல்பாத்தியில் இல்லை அது மாதிரி யாருமே இங்கே இல்லை இங்கிருந்த ப்ளஸ் பாயிண்ட் இதே மாதிரி தான் பெரும்பு பலசேனை மாதிரி அடிமைக்காரில் ஒருபாடு பேருண்டு அவள் இன்றைக்கி நாங்களாம் தான் நெச்சூர் கோவில் பகவதி கோவில் சொல்லுவோம் அவளெல்லாம் மாமா எங்களுக்கு நெச்சூர் காவுக்கு வரணும்னு சொல்லுவாள் ஃபோன் பண்ணுறத நெச்சூர் காவுக்கு வரணும் தான் சொல்லுவோம் சரி அவள் அப்படி சொல்லிக்கட்டும் எங்களுக்கு அடிமையாகும் அப்போ நான் அவளோட பேக்ரவுண்டெல்லாம் கேட்போம் பேக்ரவுண்டு கேட்டால் சொல்லுவாள் எங்களோட 4th ஜெனரேஷன் 5th ஜெனரேஷனாக அவளாக்கும் வந்துட்டுருக்கோம் பகவதி கோவில் கிருஷ்ணன் கோவில் சிவன் கோவில் இன்றைக்கி நாங்கள் எல்லா ப்ரௌசரில் அடிக்கிறதும் க்ஷேத்திரனே போட மாட்டோம் பகவதி கோவில் சிவன் கோவில் கிருஷ்ணன் கோவில் தான் போடுவோம் உற்சவத்துக்கு அதில் வந்துவிட்டு இதனால தான் நீங்கள் இப்போ எங்களுக்கு சொன்னால் நீங்கள் விசுவாசம் ஒரு 1000 என்ஆர் எடுக்கிற 1000 அட்ரஸ் இருக்குது அண்ட் நம்ம இப்போ அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த நெச்சூரோட பற்றிட்டு ஒரு ஹிஸ்டரி எழுதி இவளோட மொபைல் நம்பரெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு இதோட கண்டினியூட்டி நம்ம பைசா நம்ம மாறிட்டு இருப்போம் அம்பாளோட காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கணும் அப்போ வரப்பட்ட ஜெனரேஷன்ஸுக்கும் சௌகரியம் படுத்திக்கிட்டு வாட்ஸ்அப்பு இப்போ அதே மாதிரி புதிய டெண்டன்சிலே நாங்களும் போய்கிட்டு இருக்கோம் பழைய மாதிரி எல்லாம் மேனுவலாக நடக்காது அப்போ புதுசாக வேணும் எல்லாம் வேணுமே அப்போ நம்மளோட காலமேலே ஆயாச்சு நீ வாழ மாதிரி உள்ளவளெல்லாம் தான் கூட்டாய்மையோட அதை பெருசாக்கி எடுக்கணும் உபாத்தியாயத்துக்கு இங்கே யாருமே இல்லை எங்களுக்கு இப்போ கொடுவாயிலேருந்து பெரிய எங்களோட வாத்தியார் வந்து சதம்பரம் வாத்தியார் அவரோட பிள்ளை கேசு வாத்தியார் எங்கள் குட்டிக்கால் 70-80 வைதிகால் இருந்து எனக்கே தெரியும் அதில் ஃபேமஸ் ஆட்காரில் சொன்னேன் நான் வர்ணகர்ம கிருஷ்ணகரபாடி சிஸ்டர் சுந்தரவாத்தியார் പിന്നെ இந்த கிராமத்தில் சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு இதாயிருந்த ராமசுவாமி கனபாடி கிருஷ்ணசாஸ்திரிகள் அவளெல்லாம் பாகவதம் அப்படி பெருசாக இருந்த ஒரு ஃபேமிலியில் இங்கே எல்லாம் நவராத்திரிக்கு எல்லாம் பிரம்மாண்டமாக கொண்டாடுவா பிரம்மாண்டಕ್ಕೆ தேவி மகாத்மியம் வாய்ச்சி அர்த்தம் சொல்லி எல்லாம் செய்வா இந்த பக்கம் மஞ்சேரி நிலம்பூர் எல்லாம் நெச்சூர் കാരളക്കും വാദ്യന്മാർ രാമൻകുട്ടി വാദ്യാർ அப்படி ഒരുപാട് പേരുണ്ട് സമൂഹം വാദ്യാരായിട്ട് ഇപ്പോൾ സമൂഹം വാദ്യാരായിട്ട് കോഴിക്കോട് നെച്ചൂരാക്കും വെങ്കടാചലം அப்படியெல்லாம் இருந்த வில்லேஜ் ஆக்கும் இப்போ எங்களோட சிட்டி எல்லா கிராமத்தையும் மாதிரி தான் வெளியிலேருந்து தான் வாத்தியார் வர்றார் இப்போ அமாவாசைக்கு ஒன்றும் யாருமே வரதில்லை இல்லை நாங்கள் தண்ணி தான் பண்ணிக்கிறோம் என் பேர் சுரேஷ் நகம் பேர் நொச்சூரில் ശരിക്കും പേര് വൽമീകനാഥൻ സുരേഷ്னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் 50 வருஷமாக நான் இங்கே இருக்கேன் இந்த நொச்சூர் பகவதிக்கு என்ன ஒரு பிரத்யேகதை கேட்டுன்னா இந்த 96 அக்ரஹாரங்களில் അമ്മയ്ക്കും തേര് நம்ம நொச்சூரில் மாத்திரம்தான் நீ எல்லா அக்ரஹாரங்களையும் தேருண்டு ஆனால் அம்மைக்குன்னு கேட்டிருக்க மாட்டேன் நீங்கள் அது நொச்சூர் அக்ரஹாரத்தில் மாத்திரம்தான் அது நடக்கிறது அதுவும் வேதபாராயணத்தோடு கூடித்தான் அது நடக்கும் ப்ரொசஷன் போகிறதுனாலும் அம்பாள் வெளியில் இறங்குறதுனா வேதபாராயணம் இல்லாக்கி வெளியில் இறங்க மாட்டா അതാക്കും இந்த നൊച്ചൂർ ഭഗവതിക്ക് ഒരു പ്രത്യേക സാന്നിധ്യം അതൊരു മെയിൻ ഇതാക്കും പിന്നെ
സദസ്സതേ പായസമാക്കും ഇങ്ങനത്തെ മെയിൻ നൈവേദ്യം வழிபாடு. அது செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெவோட்டி ஃபுல்லாக பண்ணுறா. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையும் வைக்கணும்னு சொல்லி அவளுக்கு சொல்லுவா. இன்னும் இவள் அந்த வைக்கிறவாளுக்கு ரொம்ப தகனம் பண்ணுறாள். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னன்னா வெள்ளிக்கிழமை ஆகிறதுக்குள்ளேயே அவள் வந்து க்ஷீணிச்சு விடுவா. இருந்தாலும் அவள் சொல்லுவா, நாங்கள் இப்படி பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமையும் முன்னு வச்சு வந்தால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவா. ஞாயிற்றுக்கிழமையும் அவள் அம்பாளோட அந்த அனுகிரகத்தினால ஞாயிற்றுக்கிழமையும் வச்சு அப்படி பண்ணுவாள். அப்படி தானே? அப்போது அப்படி நடந்துட்டுருக்கு. பின்ன வந்து இவர் சுப்ராம மாமா, அதானது நொச்சூரில் ஆதித்திலேருந்தே உண்டு எல்லாத்துக்கும். 85 இயர்ஸ் அப்படி ஒரு மகானாகும். ஏன்னா இந்த கோயிலுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். അതൊരു നല്ലൊരു സപ്പോർട്ടോടുകൂടാൻ എല്ലാം വളരെ സപ്പോർട്ടിലേക്ക് ഒന്നും നടക്കാതെ. நமஸ்காரம். என்னோடய பேர் ஸ்ரீராமன். நான் நொச்சூரில் தான் இருக்கேன். இங்கே பாலக்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நொச்சூர். நேராக மெயின் ரோட்டில் கணாശ്ശേരി ரோட்டில் வரணும். அங்கேருந்து கொடுவாயூர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு வரணும். சித்தூர் ரோட்லேருந்து வந்ததுனாக்கா 1 கிலோமீட்டர் தூரத்தில் சித்தூர் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே கிராம என்ட்ரன்ஸு. இப்படி வடக்கே வழிக்கும் வரலாம். மரியங்காலைன்னு ஒரு இது இருக்குது. அந்த இடத்துலேருந்தும் அந்த வாட்டர் டேங்கோடு இதில் கட்டில் வந்ததுனாலும் 2 வழிக்கும் நொச்சூர் கிராமத்துக்கு வரத்துக்கு உண்டான என்ட்ரன்ஸ் இருக்குது. என்னோட பேர் வில்வாத்ரி ஐயர். நான் இங்கே சாந்தி துர்கா பரமேஸ்வரி கோவிலில் 21 வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கேத்த பிரதான விசேஷம் சொல்கிறது மகர மாதத்தில் தை மாதத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ரதோத்சவமாகும். செவ்வாய்க்கிழமை கொடியேறி சனிக்கிழமை கொடியிறங்கும். அதில் வெள்ளிக்கிழமையாகும் பிரதானமான உற்சவம், தேரோட்டம் நடக்கிறது. இந்த 4 நாளைக்கும் பிரதான வழிபாடு சரஸ்வத பாயசமாகும். அன்றைக்கி காலையில் கணபதி ஹோமம், அப்புறம் அபிஷேகம், விசேஷ தீபாதாரணை எல்லாம் விசேஷமாக நடக்கும். சாயந்தரம் தீபாதாரணை, 10 மணி ஆர்த்த பல்லக்கு எழுന്നള്ളത്ത് எல்லாம் நடக்கும். அப்படி 10-10:30க்குள்ளே முடியும். விசேஷமாக டெய்லி ஓரோ ப்ரோக்ராമുകൾ നടക്കും. ഇതാക്കും ഇങ്ങനത്തെ മെയിൻ വിശേഷം. കാലയിൽ 6:30 മണിക്ക് കോവിൽ തുറക്കും. அது கழிஞ்சு அபிஷேகம், அலங்காரம், அப்புறம் பூஜை எல்லாமே 9:30 மணிக்கு கோவில் சாத்தும். 8:30 மணிக்கு மேலே தான் பூஜையெல்லாம் தொடங்கும். நேத்தியமெல்லாம் வைக்கின்ற டைம் இருக்கு. அதனால இங்கே பிரதிஷ்டைகள் சொன்னால் சிவன் கோவில், மகாகணபதி, நந்தி, விசாலாட்சி, ஹரிரபுத்திர சுவாமி. அப்புறம் உள்ள பிரதிஷ்டை விக்னேஸ்வரன், அப்புறம் பாலமுருகன். இங்கே அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற 2 குழந்தைகள். அப்போ முன்னே இங்கே வைஷ்ணவ சாவுண்டி பிரதிஷ்டையாக இருந்தது தான். இந்த கோவில் எப்படின்னா ஒரு நெச்சுள்ளி இல்லம் சொல்லி மலையாள பிராமினோடு இடமா இருந்தது. அங்கே இந்த ஃபார்மர் வேலை பண்ணறத இந்த கல்லில் வரைச்சப்போ சோரை வந்தது, பிளட்டு வந்தது. அப்போ அது வந்தப்போ என்னன்னு பிரச்சனை வச்சு பார்த்தப்பளாக்கும் மகாசக்தி வாழ்ந்த வைஷ்ணவ சாமுண்டி பிரதிஷ்டையாக்கும் தெரிஞ்சுது. அதை பார்த்து இங்கே வந்து முதல்ல வடக்க பார்த்து பிரதிஷ்டை பண்ணான். அப்போ இந்த கிராமத்தில் பூஜைக்கு வேண்டி தஞ்சாவூர், மாயவரம் அங்கேருந்து பூஜைக்கு ஆளை கொண்டு வந்தா, பிராமண ஆளை கொண்டு வந்தா. அவள் பூஜை பண்ணிட்டு இருந்தா. பிராமண பூஜை பண்ணறத சக்தி கூடுறது. சக்தி கூடிയിട്ട് என்னாச்சு, அன்னைக்கு பட்டப்பறி உள்ள காலம் ஓடொന്നും கண்டுபிடிச்சிட்டில்லை. இப்போ இந்த வீடெல்லாம் கிராமம் கத்திப்போச்சு. அப்போ பிரச்சனை வச்சு பார்த்தப்பளாக்கும் பகவதிக்கு பயங்கர உக்ரமாயிடுத்து சொல்லி அதை படிஞ்சாடு மேற்க பார்த்து பிரதிஷ்டை பண்ணான். அப்புறம் குளத்தை குளித்தா. இந்த வெள்ளம் விழுந்துட்டு இருக்கிறது சக்தி குறையிறது. அது மாதிரி வெள்ளத்தை பார்த்துட்டு இருந்தால், தண்ணியை பார்த்துட்டு இருந்தால் சக்தி குறையிறதுன்னுள்ள அந்த சைதன்யம்
നിലനിർത്തുறதுக்கு வேண்டியும் பவர்ஃபுல் கம்மியாகிறதுக்கும் வேண்டி പടിഞ്ഞാറ് പാട്ട് പ്രതിഷ്ഠപ്പെടുന്ന அப்புறம் சாந்தி துர்காவாக மாற்றினேன். ஒரு 100 வருஷமாக ஆகமசாஸ்திர விதி பிரகாரம் தான் பூஜை நடக்கும். அதுக்கு முன்னாடி வைத்தியமாக தான் பூஜை இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆகமம் ஆச்சு. இப்போ 100-150 வருஷமாக இப்போ ஆகமசாஸ்திர பூஜை நடக்கணும். சாந்தி துர்கா பரமேஸ்வரி பூஜை தான். 3 அம்பாளும் சேர்ந்ததாக்கும் சாந்தி துர்கா. அப்படி அங்கே லக்ஷ்மி நாராயண பெருமாளும் ஒரு பிரசன்ன கணபதி கோவிலும் அந்த பக்கம் இருக்குது. எல்லாம் இந்த சாந்தி துர்கா பரமேஸ்வரியோட ஒரே மேனேஜ்மெண்ட்டில் தான் எல்லாம் நடக்கிறது. அப்படி പിന്നെ ഇങ്ങനത്തെ മെയിൻ വഴിപാട് ശതശത പായസമാക്കും. ശതശത പായസം 250 തേങ്ങാവോട് ശതശത പായസമാക്കും മെയിൻ വഴിപാട്. അത് എന്താ തേര് ടൈമിൽ 4 നാളിൽ നടക്കും. പിന്നെ എല്ലാ മാസവും ഉത്സവമുള്ള ഇടമാക്കും ഇങ്ങനെ. എല്ലാ മാസവും ഓരോ ഭഗവാനുക്ക് ഉത്സവം ഇരിക്കും. പിന്നെ ശിവനുക്ക് പ്രധാനമായ എല്ലാ വിശേഷങ്ങളുമുണ്ട്. ശിവരാത്രി അഭിഷേകമുണ്ട്. 12-12:30 വരെ അഭിഷേകം ഇരിക്കും. அதுக்கப்புறம் ஆர்திரா தரிசனம், அன்னாபிஷேகம் இதெல்லாம் நடக்குது. முருகனுக்கு தைப்பூயத்துக்கு விசேஷ அபிஷேகம் உண்டு. தைப்பூயம் அது. പിന്നെ ഗണപതിക്ക് പൂജകൾ, വിനായക ചതുർത്ഥിക്ക് പൂജ, പിന്നെ அப்படி எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கிறது. அம்பாளுக்கு சொன்னால் கார்த்திகை ഉത്സവം இருக்குது. കാർത്തികയ്ക്ക് എഴുന്നള്ളത്തുണ്ട്. പിന്നെ നവരാത്രി വിപുലமாக കൊണ്ടാടുவோம். നവരാത്രി കാലയിൽ അഭിഷേകം, സായന്ത്രം പാരായണങ്ങൾ, அப்படி விதி பிரகாரமாக தேவி மகாத்மியம் வாசித்து 9 நாளைக்கு முடித்து இங்கே பிரதானம் என்னன்னா எல்லா இடத்துலையும் பகல்லையாக்கும் தசமிக்கு வாழவட்டல். ஆனால் இங்கே ராத்திரியாக்கும். என்னைக்கு ராத்திரி ശരിക്കും அந்த டைமில் தான் மகிஷாசுரவதம் நடந்திருக்கா. அப்போ அது மாதிரி அதை இங்கே ஃபாலோ பண்ணுறான். கரெக்டு ராத்திரி 10:30 மணி ஆகும். 10 மணி கழிஞ்சு தான் இங்கே வாழவட்டலும் அம்புவில்லை. அதாக்கு இங்கே தான் ஒரு பிரதானம். പിന്നെ തേര് நம்ம இங்கே கேரளாலேயே அம்பாளுக்கு தனியாக தேர் நடக்கிற ஒரே ஒரு க்ஷேத்திரம் இங்கே. அதுதான் இங்கேத்த பிரத்യേകത. പിന്നെ പൂജകൾ തന്നെ സഹസ്രനാമ അർച്ചന, കടുംബര പായസം, அப்படி உள்ள வழிபாடுகள் நடக்கும். சாதா பாயசம், அப்படி எல்லா வழிபாடும் உண்டு. நீங்கள் என்ன சுக்த அர்ச்சனை வேணுமோ அது மாதிரி. இங்கேருந்து கொரோனா டைமில் அங்கேருந்து கூப்பிட்டு சொல்லி வெண்டிலேட்டரில் இருந்த ஆளுகள் இங்கே பூஜை பண்ணிட்டு சரியாகி க்யூராகி வந்திருக்கா. அப்படி காரியங்கள் நடக்கிறதுக்கும் வேலைகளெல்லாம் இங்கேயுள்ள இங்கே பக்கத்திலுள்ள எல்லாருக்குமே, என்ன பிராமின்ஸ் அல்ல, எல்லாருக்குமே ப்ளஸ் பண்ணுற பகவதியாகும். எல்லாரும் கவர்மெண்ட் வேலைகள். പിന്നെ ഇങ്ങേത്തെ പെട്ടവ എല്ലാം നല്ല പൊസിഷനിൽ ഇരിക്കാം. அப்படி தான் இங்கே காரியங்கள் நடக்கிறது. எல்லாமே இங்கேக்கு வேறு ஆளுகளொന്നുമില്ല. வெளியிலேருந்துள்ள ஆளுகள் ஒரு 1000 டிவோட்டீஸ் இருக்கா. அவளோட கான்ட்ரிபியூஷன் தான் இங்கே நடக்கிறது. காரியங்கள் ரொம்ப நன்னா நடக்கிறது. கோவில் இப்போ റിനിവേഷൻ നടக்கிறது. அது കഴിഞ്ഞ് ഇനി കുംഭാഭിഷേകം എല്ലാം വരും. கொடிமரம் அது 93ல் வச்சுருந்தா. அது கொஞ்சம் அபாகதி இருக்குன்னு பிரச்சனத்தில் பார்த்தப்போ அப்போ புதுசாக இப்போ கொடிமரம் வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்ல ஒரு 100 வருஷம் பழக்கமுள்ள ஒரு தேக்கு கிடச்சிது எங்களுக்கு, பகவதியோட பிளஸ்ஸிங். அப்போ அதை விருத்தியாக பண்ணியிருக்கோம். Ah